அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுவோர்களை அரசாங்கம் கைது செய்து சிறைச்சாலைகளில் மனித உரிமைகளை மீறி வைத்திருக்கின்ற விடயம் ஒன்றும் தற்பொழுது சுரேஷ் சாலைக்கு இடம்பெறுகின்ற ஒரு விடயம் மட்டுமல்ல. இதற்கு முன்னரும் அவ்வாறான சம்பவங்கள் இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்றது. 1962ஆம் ஆண்டு சிரிமாவினுடைய ஆட்சி காலத்தில் சிரிமாவினுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு ஒரு சதித்திட்டம் தீட்டப்பட்டது. அந்த சதித்திட்டம் சிரிமாவினால் முறியடிக்கப்பட்டது. எனினும் அந்த நேரத்தில் போலீஸ் மற்றும் இராணுவத்தைச் சேர்ந்த மிக உயர்ந்த அதிகாரிகள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களுடைய மனைவிமார் ஒன்றிணைந்து ஒரு கூட்டு கடிதத்தை வெளியிட்டிருந்தார்கள். அன்று அவர்கள் குறிப்பிட்டது தங்களுடைய கணவன்மாருக்கு மனித உரிமைகள், அடிப்படை உரிமைகள் கிடைக்கப்பட வேண்டும் என்று. இன்றும் சுரேஷ் சாலையினுடைய மனைவி குறிப்பிடுவதும் தன்னுடைய கணவருக்கு அடிப்படை உரிமைகள் இருக்க வேண்டும் என்பதுதான். உணவு, அவ்வாறான விடயங்களைத்தான் குறிப்பிடுகின்றார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட தமிழ் இளைஞர்கள், யுவதிகளுக்கு எவ்வாறு அவர்களுடைய அடிப்படை உரிமைகள் மறக்கப்பட்டது என்பது எங்களுக்கு தெரியும். எனினும் தென்னிலங்கையில் இராணுவ உயர் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். முன்னாள் அரச புலனாய்வுத்துறையினுடைய தலைவர் சுரேஷ் சாலை. அவருடைய மனைவி இன்று கோருகின்ற அதே காட்சிகள் 1962ஆம் ஆண்டும் இடம்பெற்றிருக்கின்றது. அதற்கும் இதற்கும் எவ்வாறான தொடர்பு நிலைகள் இருக்கின்றது? இரண்டும் ஒரே விடயத்தை தான் கூறுகின்றது. ஜனநாயக மாண்புகள் இந்த உலகத்தில் எவ்வளவு தூரம் மாறியிருந்தாலும் அரசனுடைய போக்கு எவ்வளவு கொடூரமாக இருக்கின்றது என்பதை இந்த உதாரணத்தின் மூலம் பார்க்கக்கூடியதாக இருக்கும்.